ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஹால் டிக்கெட் வராதவங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க டோட் சைட்ல இருந்து. அப்போ அந்த அப்டேட்டை பார்க்கும்போது நமக்கு ஹால் டிக்கெட் வந்துடும் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ஹால் டிக்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ பயப்படாம சொல்றதை செய்யுங்க. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்படி ஏதாவது ஒரு ப்ரௌசருக்குள்ள வந்துருங்க. மேலே கொடுத்துருந்த அந்த வெப்சைட்டோட அட்ரஸை போட்டு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிருங்க. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்களா லைட் கிரீன்ல. இது என்ன அப்படின்னு பார்த்தலாமா? ஃபர்ஸ்டாவே பாருங்க, இங்க கொடுத்துருக்கக்கூடியது. இப்ப நம்மள ஒரு சிலர் பார்த்தோம்னா பிப்ரவரி 2025 டைப் ரைட்டிங் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறமா நமக்கு மார்ச்ல ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, அதை வச்சு பார்த்தோம்னா அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் மார்ச்ல. அதுக்கப்புறம் தான் லேட்டா தான் வந்தது. அப்ப அதை வச்சு அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதை எலிஜிபிள் கிடையாது, கண்டிப்பா அவங்களுக்கு பார்த்தோம்னா ஹால் டிக்கெட் வராது அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியுமே கூட பார்த்தோம்னா 10th தான் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் மே 2025ல 10th பாஸ் பண்ணீங்களோ அவங்க எல்லாமே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஹால் டிக்கெட் வராது அப்படிங்கறத மெயினா சொல்லிட்டாங்க. அப்போ இப்போ லாஸ்டா ரிசல்ட் வந்த டைப் ரைட்டிங்குமே சரி, அதே மாதிரி எஸ்எஸ்எல்சியுமே சரி, ரெண்டு பேருக்குமே ஹால் டிக்கெட் கிடையாது. அடுத்து பார்த்தோம்னா மெயினா இதுக்கு முன்னாடி பாஸ் ஆனவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான், கேண்டிடேட் who have not received their hall ticket are requested to log into the portal and ascertain their reason in the notice board session. இப்போ ஒரு சிலருக்கு ஹால் டிக்கெட் வரலன்னு சொல்லியிருக்கும்ல, என்ன காரணத்தால ஹால் டிக்கெட் வரல அப்படிங்கறத ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்க உள்ள போனீங்கன்னா மேலேயே காட்டிரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்படி ஒருவேளை ஏதாவது டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் ஆல உங்களோட ஹால் டிக்கெட் வரல அப்படின்னா, இஃப் எனி டாக்குமெண்ட்ஸ் ஆர் மிஸ்ஸிங் please send the same to tn.coa@gmail.com. இந்த மெயில் ஐடிக்கு அந்த மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் சென்ட் பண்ணுங்க. மென்ஷனிங் அப்ரூவல் நம்பர் அண்ட் டெம்பரரி ஐடி ஃபார் இன்ஸ்டிடியூஷன். ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கீங்க, உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஹால் டிக்கெட் வரல அப்படின்னா உங்களோட இன்ஸ்டிடியூஷனோட அப்ரூவல் நம்பரை மென்ஷன் பண்ணி அனுப்புங்க அப்படிங்கிறதும். அண்ட் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் ஃபார் பிரைவேட் கேண்டிடேட்ஸ். இப்போ நீங்க ஒரு பிரைவேட் கேண்டிடேட்டா இருக்கீங்க, உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரல அப்படின்னா உங்களுடைய அந்த ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் அனுப்புனீங்கன்னா கூட போதும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் என்ன அப்படிங்கறத பார்த்து உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா, ஏன்னா ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு தானே இதுக்குள்ளேயே போயிட்டு நீங்க லாகின் பண்ணுவீங்க. அப்போ அந்த ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு சென்ட் பண்ணிருங்க. உங்களோட மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் என்னன்னு சொல்றாங்களோ அதை கண்டிப்பா கூடவே சேர்த்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். அதே போல உங்களுடைய அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்திருப்பீங்க இல்லையா, அதுவுமே கூட சேர்த்து அனுப்பி, ஒன்றும் தப்பு கிடையாது. அனுப்பலனாலும் பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா, அங்க சொல்லியிருக்கிறது அவ்வளவுதான். டூ நாட் சென்ட் தி சேம் மெயில் மோர் தென் ஒன் டைம். அதே மாதிரி நிறைய மெயில் அனுப்பாதீங்க ஒருத்தரே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கு முன்னாடியே காலையில ஒரு சிலர் மெயில் பண்ணிருப்பீங்க, எனக்கு ஹால் டிக்கெட் வரலன்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி மெயில் பண்ணவங்க எல்லாருமே சரி, ஒன்ஸ் போயிட்டு அந்த வெப்சைட்ல செக் பண்ணுங்க. செக் பண்ணி பார்த்தலாமா என்ன காட்டுதுன்னு சொல்லி. இப்போ இது நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தருக்கு வரலைங்க. இது என்ன அப்படிங்கறத பார்த்தலாமா? அப்ளிகேஷன் பெண்டிங், டைப் ரைட்டிங் சர்டிபிகேட் நாட் அப்லோடட் அப்படின்னு வந்திருக்குங்க. அதே மாதிரி காம்படிட்டிவ் டெஸ்ட் சர்டிபிகேட் அப்லோடட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ ஏதோ டைப் ரைட்டிங்க்கு பதிலா நீங்க வேற ஏதோ மாத்தி அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க அப்ளிகேஷன் போடும்போது ஜூனியரோ சீனியரோன்னு சொல்லி தானே அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அப்போ அதுல என்ன கொடுத்துருக்கீங்கிறத பார்த்து கரெக்டா அந்த சர்டிபிகேட்டை சென்ட் பண்றீங்க. எப்படியும் உங்களோட அந்த அப்ளிகேஷன் போட்ட டாக்குமெண்ட் அடுத்து மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்களோ அதை மென்ஷன் பண்ணி அனுப்பிடுறீங்க. உங்களோட ஐடி என்ன அப்படிங்கறது ஐடின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி மட்டும் அனுப்புனீங்கன்னா கூட போதுமானதுதான். பாஸ்வேர்டு அவங்களுக்கு தேவையில்லை. பாஸ்வேர்டே இல்லாம உங்களோட ஐடி அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். வேணா பாஸ்வேர்டும் சேர்த்து போறது இருந்தா கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளவுதாங்க. இது என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சா, இதை மென்ஷன் பண்ணி மட்டும் அனுப்புங்க. உங்களுக்கு ஹால் டிக்கெட் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள கிடைச்சிடும். இப்போ ஒருவேளை ஹால் டிக்கெட் வந்துருச்சுங்க, பிரைவேட் ஸ்டூடெண்ட் தான், பிஃபோரா போயிட்டு நம்ம ரெக்கார்ட் நோட்டை சப்மிட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்போ நமக்கு ஹால் டிக்கெட்டே லேட்டா தான் வருது, நம்மளால போயிட்டு சப்மிட் பண்ண முடியாது. இந்த இஷ்யூவை நீங்க எக்ஸாம் சென்டர்ல சொல்லிக்கலாம். எனக்கு ஹால் டிக்கெட் லேட்டா தாங்க சார் வந்தது, அதனால என்னால வர முடியல அப்படிங்கறத நீங்க தாராளமா மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆறுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, கான்டாக்ட் டோட் எம் செக்ஷன் இன் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நேர்ல வரக்கூடிய யாராவது இருக்கீங்க அப்படின்னா டோட் எம் அப்படிங்கிற அந்த செஷனுக்குள்ள போயிட்டு நீங்க நேரடியா மீட் பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. மெயில் பண்றவங்க எல்லாம் மெயில் பண்ணி விட்டுருங்க. நேர்ல போறவங்க யாராவது விருப்பம் இருந்தா நேர்ல போயிட்டு வந்துருங்க. ரொம்ப தூரமா இருக்கிறவங்க போனவங்கிற அவசியம் இல்லை. ஹால் டிக்கெட் வந்துருங்க, கான்பிடென்டா இருங்க. ஃபர்தரா நீங்க மூவ் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஹால் டிக்கெட் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.